ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்க்கறதுல. கிட்டத்தட்ட எனக்கு தெரியல 6 வருஷம் சொன்ன பிறகு தான் எனக்கு 6 வருஷம் ஆச்சுன்னே தெரியுது. எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா ரெகுலராக வந்து இப்போது நண்பர்கள் சேர்ற இடமா நான் பார்ப்பேன். இதை எங்களுக்கு நான் தனியாக மீட் பண்ணதே கிடையாது இல்லையா? இல்லை உங்களை நான் ஃப்ரெண்டாக எத்தனைக்கும் நான் ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிடுறேன், பிரதர் மாதிரி. இந்த வேலையை தவிர்த்து நான் இது வரைக்கும் வேறு எதுக்குமே அவரை நான் மீட் பண்ணதே கிடையாது. அவரும் கேட்டுகிட்டே இருப்பார், எங்கேயா ட்ராவல் பண்ணலாம் எதாவது பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நான் மீட் பண்ணுறது எல்லாமே ஒன்று சர்வீஸ்க்கு, இல்லைனா இந்த மாதிரி மொய் விருந்துக்கு, இல்லை ஏதாவது ஒரு விஷயமா இந்த என்ஜிஓ விஷயமா தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ பிஸியாக நாங்கள் வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி மீட் பண்ணாலுமே இதுக்காக தான் மீட் பண்ணுறோம். அது தவிர்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி வெளியூர்லேருந்து வரும்போது அவங்களும் சர்வீஸ் போவாங்க. என்னோட பர்த்டேக்கு இது மாதிரி சர்வீஸ் பண்ணுவேன். அப்புறம் ஓல்டேஜ் ஹோம் போவேன். ஸோ என்னோட பழக்கமாக இது வச்சுக்கிட்டேன். எப்படின்னா நான் கிஃப்ட்லாம் கொடுக்க மாட்டேன், வேணா சர்வீஸ் பண்ணுறேன், என் கூட வாங்க அப்படின்னுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை இதுக்குள்ளே கொண்டு சேர்த்ததுக்கு ஆலன் ஒரு காரணம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு காரணம், இது மாதிரி நிறைய பேர் காரணமாக இருக்கீங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது என்னதான் கவர்மெண்ட் இருந்தாலும் என்னதான் பப்ளிக் இருந்தாலுமே எங்கேயோ ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கும் ஹெல்ப் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, கொடுக்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது, வாங்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்லிடலாம், ஏன் படித்து மேலே போக வேண்டியது தானே, எங்கேயா வேலை போக வேண்டியது தானே, யார் வேலை கொடுக்குறா? சரியா, நான் MBA முடிச்சிருக்கேன். நான் வேலைக்கு அலைஞ்சது எனக்கு தெரியும், இந்தியா இருக்கட்டும் அப்ராடாக இருக்கட்டும். ஸோ படித்த உண்டான வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி நம்மளுக்கு உண்டான கேரக்டர் இருக்கு இல்லையா, அது ஒருத்தர் புரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான வேலை கொடுக்கறதும் கஷ்டம். ஏன்னா சில இடத்துலலாம் பார்ப்பேன், இப்போது ஒரு செக்யூரிட்டி இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டில் வாட்ச்மேன் இருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 வீடு இருக்கலாம். ஒருத்தர் அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்ற விஷயம் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒருத்தர் ரொம்ப அன்பாக நடத்துவாங்க, டெய்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சில பேர் அவங்கள பற்றி கண்டுக்கூட மாட்டாங்க, செல்யூட் அடிச்சா கூட திருப்பி செல்யூட் அடிக்க மாட்டாங்க. கேட்டு திறக்கலன்னா 1 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளே ஹார்ன் அடிச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு திட்டுவாங்க. ஸோ இது ஒருத்தரோட பிரதிபலிப்பாக பார்க்குறேன். நம்ம ஹெல்ப் பண்ணுறது நம்மளோட கேரக்டர், அதாவது நான் நல்லவனா இல்லையான்னு இது மூலியமாக தான் எனக்கே தெரியுது, இல்லைனா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ சில விஷயம் பார்க்கும்போது உண்மையாக நல்லவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு போய் அந்த உதவி செய்கிறதுக்கு நிறைய விஷயம் தடுக்குது. அது தெரியல, அவங்க சூழ்நிலையா, இல்லைனா அவங்க இருக்கிற இடமா, இல்லைனா அவங்கள சுற்றி இருக்கிற மக்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போது சில பேர் கேட்பாங்க, உடம்பு நல்லா தானே இருக்கு, போய் உழைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு. இது மாதிரி வேலை பண்ணுற இடத்துலையும் அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போது கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயும் நம்ம வெளில வாங்கி சாப்பிட்றோம். அது எவ்வளோ கணக்கெலாம் தெரியாது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன்னா மேக்ஸிமம் நான் வெளில தான் ட்ராவலில் இருப்பேன், ஷூட்டிங்கில் இருந்தாலும் வெளில தான் சாப்பிட்ணும். என்னோட அசிஸ்டன்ஸ் சமைச்சு கொடுப்பாங்க, இல்லைனா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு மினிமம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஷூட்டிங்கில் இருக்கிறதால ஆக்டராக இருக்கிறதால நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றது மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கம்மி கிடையாது நான் சாப்பிட்றது. ஸோ யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா, அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாயில் எவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லி ஒரு வாட்டியும் எனக்கு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி உதவி தேடி நாடுறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது போய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் இதே வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களோ, இல்லைனா இது மாதிரி உதவி கேட்டு வரவங்களுக்கோ ஒரு 10 ரூபா கொடுக்குறது நம்ம ரொம்ப யோசிப்போம். அது ரொம்ப பெரிய பணமாக நம்ம பார்ப்போம். ஏன்னா இதே கோயிலுக்கு போனோன்னா ஒரு 500 ரூபாவோ, சர்ச் போனனால ஒரு 1000 ரூபாவோ ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்போம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போதோ, இல்லை எங்கேயாவது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும்போதோ அவங்களுக்கு கொடுக்கும்போது அது பெரிய பணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாறினா போதும். இது எப்படி சொல்கிறது, இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது எவ்வளோ பேர் போய் சேரலாம் அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் செலவும் கம்மியாகிடும், மற்றவங்களுக்கு உதவுறதும் அதிகமாகிடும். ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிற விஷயம். ஸோ இந்த மொய் விருந்து மூலயமா நிறைய பேருக்கு நல்லது போய் சேருதுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக பார்க்குறேன். இது எங்களுக்கு இல்லை, அவங்க மூலயமா எங்களுக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸாக பார்க்குறேன். அண்ட் இது தொடர்ந்து நடக்கணும்னா நிறைய மக்கள் வரணும், நிறைய சப்போர்ட் வேணும். இது ஏதோ விளம்பரத்துக்காக இந்த விஷயம் நடக்குதுன்னு கிடையாது. இது இல்லாமல் பின்னாடி எவ்வளோ வேலை இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒரு நாள் நடத்தினா தான் வெளியில் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியறதுக்காக தான். இன்றைக்கி அப்படி தான் இருக்கு இல்லையா, மீடியா மூலியமாக தான் எல்லாருக்கும் போய் சேருது நல்லது பண்ணாலுமே. ஸோ அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மாதிரி ஒரு விஷயம், இப்போ என்ன மாதிரி ஆக்டர்ஸோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸோ இது மாதிரி டிவி ஆர்டிஸ்ட்டோ எல்லாமே சப்போர்ட் பண்ண மட்டும்தான் எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது. இல்லைனா யாருக்கும் தெரியறதில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது யாருக்கும் டைம் இருக்காது. உதவணும்னு ஆசை, ஆனால் நான் காசு அனுப்புகிறேன், யாருக்காவது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் நிறைய பேர் தெரியாது. இப்போ ஆலன் தெரியும், ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு ஒரு NGO தெரியும், அக்ஷயா ஓல்டேஜ் ஹோம் தெரியும். ஸோ இது மாதிரி சில இடங்கள் நான் தொடர்ந்து பல வருஷமாக ட்ராவல் பண்ணுறதால இவங்க மேலே எனக்கு அப்போ தான் நம்பிக்கை எனக்கு வருது. ஸோ இது மாதிரி நிறைய பேர் நிறைய NGOs இருக்காங்க.
சில என்ஜிஓஸ்லாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அங்கே போய் அவங்க ஃபெசிலிட்டி, இப்போ ஒரு முதியோர் இல்லமோ அனாதை இல்லமோ இல்லைனா இது மாதிரி ஏதாவது ஒரு என்ஜிஓ இருக்கும்போது அங்கே போய் உதவுறதுக்கு போகும்போது அதுக்கு உண்டான நம்ம கொடுக்குற காசுக்கு உண்டான அங்கே ஃபெசிலிட்டி யாருக்குமே இருக்கிறது இல்லை. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவங்க வாழ்கிற சூழ்நிலை. ஸோ அது மாதிரிலாம் பார்க்கும்போது அப்போ இந்த காசு வச்சு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க? அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் மினிமம் சப்போர்ட் தான் வரும். இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறவங்களும் நிறைய பேர் தன்னார்வலர்களும் இருக்காங்க. ஸோ ஆனால் சில இடங்கள் மட்டும்தான் கரெக்டாக அவங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்குண்டான விஷயம் போய் சேருதுன்றது வந்து நம்பிக்கை வருது சில இடங்களில் மட்டும்தான். அது மாதிரி தான் ஹெல்ப்பாக நாங்கிறோம் நான் பார்க்குறேன். தொடர்ந்து எனக்கு தெரியல எப்படி டயர்டாக ஆக மாட்டேன்றாங்க, எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி தான் இது எவ்வளோ வருஷமாக வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்று புரியும். அதுவும் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஒன்றுலேருந்து வளர்ந்து போயிட்டே இருக்குது. இது எல்லாருக்கும் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, அவங்க பெட்ஷீட்ஸ் கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் லெப்ரசி பீப்புள் அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இப்போ ஸ்கூல் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து ஒரு விஷயமா வளர்த்துட்டே போகிறாங்க. இத்தனைக்கும் அவங்க மேன் பவர்லாம் ஒன்றுமே கிடையாது, வாலண்டியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் யாரோ எது மூலியமாக உங்கள் மூலியமாக வந்து இந்த மக்களுக்கெல்லாம் சேரணுன்றது வந்து உங்களுக்கே பெரிய பிளெஸிங்ஸாக நான் பார்க்குறேன். அதில் ஒரு சின்ன பங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் டு பீங் பார்ட் ஆஃப் திஸ். நீங்களும் தொடர்ந்து எல்லா வருஷமாக நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே மட்டும் இல்லை, எங்கே யாரை பார்க்குறீங்களோ மனசார உதவுங்க. இல்லைனா அட்லீஸ்ட் 4 வார்த்தை நல்லதாக பேசுங்க, அது ரொம்ப சந்தோஷத்துக்கு கொடுக்கும். ஸோ கிவ் யூ டைம், கிவ் யூ ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் காசு பண்ணலாம் இருந்தால் கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. பட் தேங்க்ஸ் அகெயின் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் காட் பிளஸ். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. சார் ஒரே உங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது சார், இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இதை பற்றின சின்ன மூமெண்ட்ஸ். இது தொடர்ந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, என்னோட பர்த்டேக்கு உண்டான விஷயம் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. என்னென்னா எங்கள் அம்மா எங்கேயோ சொல்லி வளர்த்தாங்களோ என்னன்னு தெரியாது. பட் எனக்கு வந்து அது ஒரு சின்ன ஆசை, எனக்கு எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அரக்கோணத்தில் வளர்ந்த பையன், பெருசானா வந்து பங்களா, பீச் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸ், அப்படி தான் நானும் கனவுலாம் கண்டு வந்தேன். பட் ஆனால் வளர்ந்த பிறகு இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல நான் பொருள்லாம் வாங்கலைனாலுமே அந்த அந்தஸ்தில் கிட்டத்தட்ட நான் இருக்கேன். நான் ஆசைப்பட்டது என்னால் பண்ண முடியும், நினச்சா என்னால் ஒரு சொகுசு கார் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. நான் ஓட்டுறது செகண்ட் ஹேண்ட் கார் தான், நான் வாழ்றது வாடகை வீடு தான். எங்கள் ஊரில் வேணால் எங்கள் அப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வீடு கட்டி அவருக்கு சொந்த வீடுன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன், எவ்வளோ சம்பாதிச்சாலுமே எவ்வளோ சேர்த்தாலுமே அது நம்மளோட முடிஞ்சிடும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது பகிர்ந்தோன்னா அந்த சந்தோஷம் அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா, அதை உண்மையான சொத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நாளைக்கு இப்போ எங்கள் அம்மா ரீசெண்டாக இறந்தாங்க. அவங்க ஆசை மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. அவங்க அந்த ஆசை வந்து என் மூலியமாக போயிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம என்னை வரைக்கும் இருப்போம், அந்த பொருள் நம்மக்கிட்ட எப்போ வரைக்கும் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு வாட்டி நம்மக்கிட்ட இருக்கிறது பகிர்ந்தோன்னு வச்சிங்களேன், அந்த சந்தோஷம் எப்பயுமே இருக்கும், நம்ம இல்லைனாலுமே அவங்க மனசில் இருக்கும். ஸோ அந்த விஷயமா தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்காக பண்ணல, நான் அவங்களுக்காக பண்ணல. இது ஒன்னஸ்ன்ற விஷயம் நான் எப்பயுமே எல்லாரும் ஒன்று அப்படின்ற விஷயம் நான் எப்பயுமே நம்புவேன். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போது அந்த இடத்துல அந்த குட்டி பையனை நான் என்ன பார்க்குறேன், இந்த இடத்துலையும் நான் என்ன பார்க்குறேன், எல்லாமே நம்ம தான். ஸோ ஏதோ சூழ்நிலையால் அவர் அங்கே வாங்குற இடத்துல இருக்காரு, நான் கொடுக்குற இடத்துல இருக்கேன். ஆனால் இதே நிலைமையில நானும் இருந்திருக்கேன். ஸோ அப்படி தான் நான் எனக்காக நானே உதவுற வேலையாக தான் இதை பார்க்குறேன். நன்றி, தேங்க்யூ சார். கண்டிப்பாக இந்த நிலைமை மாதிரி அந்த பையன் நாளைக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணுன்ற நிலைமை மாறுன்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைச்சிருக்கீங்க சார். ஸோ ரொம்ப ஹாப்பி சார். அது இப்போ இந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு மொமெண்ட்டை வந்து கொடுக்க போகிறோம் சார், உங்களை ஹானர் பண்ணுற விதமாக. அண்டு நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ண பீப்புள்ஸ், லெப்ரசி பீப்புள்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஹானர் பண்ண வராங்க. ஸோ ப்ளீஸ். நன்றி சார். அண்ட் ஃபார் த மீடியா பீப்புள், கண்டிப்பாக இது ஈவெண்ட் தவிர்த்து உங்களுக்கு என்கிட்டயும் சில விஷயம் கேட்கணுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு உண்டான விஷயம்னா, இப்போது கேம் ரிலீஸ் ஆச்சு. எதிர்பார்க்காம ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்னு நான் சொல்லுவேன். நம்பர் 1 இந்தியாவில் த கேம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அது இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அவங்க பண்ண ஃபஸ்ட்டு தமிழ் வெப் சீரிஸ் கண்டிப்பாக இன்னும் நிறைய ஓப்பனிங் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரி.
இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் நிறைய கண்டென்ட்ஸ் அவங்க வந்து ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணும்போது சொன்னாங்க இது மாதிரி தமிழ் கண்டென்ட்ஸ் வருதுன்னு. எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ விஷிங் தம் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் டு நெட்ஃப்ளிக்ஸ் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அதை தவிர்த்து இப்போது துரை சார் இப்போ படம் முடித்தேன் ரீசெண்டாக தமிழ், மோஸ்ட்லி டிசம்பர். அண்ட் தெலுங்கு சாம்பியன் சொல்லி ரீசெண்டாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, டிசம்பர் ரிலீஸ் பண்ணுறதா. வைஜெயந்தி மூவிஸ் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு படம் முடித்தேன். அண்ட் தட் வில் பி மை ப்ராப்பர் தெலுங்கு பிரேக், எனக்கு என்னோட டெபியூவாக இருக்கும். ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போது சார்பேட்டா 2 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னா கையோட இப்போ ஆரம்பிக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி ஃபஸ்ட்டு படத்தை சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அதையும் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இப்போது நெக்ஸ்ட் ரிலீஸ்ன்னா எனக்கு தெரிஞ்சு பிசாசு 2 இருக்கு. ஆனால் அது எப்போ நடக்கும்னு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வித்தார்த் கலை ஒரு படம் பண்ணியிருக்கோம், மூன்றாம் கண்ணன் சொல்லி. ஸோ அந்த படமும் பிஸ்னஸாக போயிட்டுருக்கு இப்போ டாக். அது தவிர்த்து ஆர் கண்ணன் சாருக்கு வந்து ஒரு ஃபேண்டசி மூவி பண்ணியிருக்கேன். அது ஒரு கிட்டத்தட்ட இந்த மாயாஜாலம், புதையல் தேடி போகிற விஷயம், குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை. ஸோ அந்த படம் இருக்குது. ஸோ நானும் ஆண்ட்ரியா அதுக்கப்புறம் we did a மூவி வித் பாபி மாஸ்டர், அதுவும் சுஜாதா அவங்க ப்ரொடக்ஷன், அந்த மேமோட ப்ரொடக்ஷன். கிட்டத்தட்ட நல்ல லைன் அப்ஸ் இருக்குது இந்த வருஷம். ஆனால் என்ன சினிமா கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகிறதால எல்லாமே ரிலீஸ்க்காக பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா சைட்லும் வந்து இப்போ சேட்டலைட் சைடில் சப்போர்ட்டோ, ஓடிடி சைடில் சப்போர்ட்டோ முன்னாடி மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஷேரிங் அந்த மாதிரிலாம் விஷயம் போயிட்டுருக்கு. ஒரு பெரிய டிரான்சிஷன் பீரியட் போயிட்டுருக்கு. பட் இந்த டைமில் நல்ல மூவிஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நம்பிக்கை என்னென்னா நல்ல படங்கள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் கிரேட் சப்போர்ட். நான் எல்லாரோடைய ஆர்டிகல் படித்தேன் கேம் இன்டர்வியூக்கு அப்புறம். அண்ட் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. இன்னும் நிறையா சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மற்ற ஆட்கள் வந்து நம்ம பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட குட் டீடை பண்ணிகிட்டே இருங்க. நாங்களும் நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துலாம் சார். ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹெல்ப் ஆன் ஹங்கர் சார். ஏன்னா இது வந்து நாங்கள் கடந்த 6 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாலை ஓரமாவோ வீடு இல்லாமலோ ஒவ்வொரு மக்களும் பசி கொடுமையை தவிர்க்கணும், அவங்கள்ட்ட பசி ஆற்றணும் அப்படின்றதான் முக்கியமான குறிக்கோள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா ஹாய், சந்தோஷ் ஹாய் பிரதர். ஹெல்ப் ஆன் ஹங்கர் அப்படின்றது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி தெரியும்னா, நான் வந்து 2020 லாக்டவுன் நடக்கும்போது வந்து எனக்கு அபிஷேக்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கஷ்டமாக இருக்குது இந்த டைமில். ஸோ ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு சொல்லி ஒருத்தர் ஆலன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கோவிட் டைமில் வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை வந்து பண்ணுறாங்கன்னும் போது ஃபர்ஸ்ட் இது சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இம்மீடியட்டாக அவருக்கு வந்து காசு அனுப்பிச்சி விட்டேன். அவர்கிட்ட பேசினது கூட கிடையாது ஃபோனில். அப்போ எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக வந்து அதோட கனெக்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக திருப்பி ஐஸ்வர்யா அண்ட் எங்கள் ஒய்ஃப் 2 பேர்னாலையும் வந்து அகெயின் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் அவங்களோட சேர்ந்து போய் ட்ராவல் பண்ணி சிட்டி ஃபுல்லாக என்னை கூப்பிட்டு போய் என்ன நடக்குது, யார் யார் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க, எப்படி சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எப்படி ஒரு பெட்ஷீட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதோ ஸோ காட்டும்போது எனக்கு அன்றைக்கி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஐ தாட் வி ஷுட் ஆல் பி அ பார்ட் ஆஃப் திஸ். இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து எல்லாருமே வந்து ஒரு பங்காக இருந்து நம்மளால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு அது 35 ரூபாவோ 20 ரூபாவோ 50 ரூபாவோ நம்ம வந்து பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு அது தேவை நம்ம ஊரில். ஸோ தேங்க்யூ ஆலன் ஃபார் கிவிங் திஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன் இது என்றைக்குமே. இந்த ஒரு நைட் வந்து ஐ நெவர் ஃபர்கெட். இந்த மாதிரி பல நாள், பல ராத்திரிகள், பல பகல்கள், எல்லா நேரமும் வந்து நான் பங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். We'll make it much better and much more greater, this place greater for people to live. So all the best. Help on Hunger full team kume வந்து wishing you guys a very very good luck. And இதுக்கு வந்து ஐஷு வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது and ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷீ இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். அவளுக்கு ஜென்ரலாகவே வந்து ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தி.
ரொம்ப வருஷமாக வந்து ஷீஸ் பீன் டூயிங் திஸ். அது மட்டும் இல்லை, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஷீஸ் பீன் ஹெல்பிங். அது பர்சனலாக அது நான் வேறு இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம், அது நான் பேசுவேன் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஐஷு, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ், உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஏன்னா நீங்களும் வந்து ஒரு பங்காக இதில் வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா எதுவோ ஒன்று பண்ணி இன்னைக்கு வந்து அந்த காசு வந்து எல்லாருக்குமே போய் ஒரு சாப்பாடாக சேருன்றதுனால வந்திருக்கீங்க. ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி குட் லக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு Okay, I would like to say something. Mahat இன்னைக்கு ப்ளீஸ் மேம். இந்த மியூசிக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். What is that? மஹாத் வந்து இன்னைக்கு மாலை போட்டிருக்காரு. மாலை போடும்போது அது சாமிக்கு ஈக்குவல். ஸோ சாமியாகவே இன்னைக்கு வந்திருக்கீங்க. நிறைய பேர் சாப்பிட போகிறாங்க நிம்மதியாக. அண்ட் மாலை போட்டு நிறைய பேர் நினைக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிரியாணி ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். பட் ஒரு நல்ல மனசு இருந்தால் போதும், அது மஹாத்துக்கு இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மஹாத். ஹெல்ப் ஆன் அங்கே டீம்லேருந்து ஆலன் கிட்டேருந்து நாங்கள் எல்லாருமே ஹோல் ஹார்ட்டட்லி, ஏன்னா திஸ் மீன்ஸ் அ லாட் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்மால் கிஃப்ட் ஃப்ரம் அஸ். இது வந்து நெல், அந்த ஜார்ல இருக்க நெல் வந்து விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியா பெறப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, உங்களுக்கு அந்த போட்டோ பார்த்த உடனே என்ன சார் தோணுது? சந்தோஷமா இருக்குன்னு தோணுது. உங்களால இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க. இது வந்து எனக்குள்ள அவங்களும் வாழ்ற மாதிரி ஒன்று தோணுது, என்னோட பிரதிபலிப்பா தெரியுது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். கரெக்டாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு கொலாஜ், என்னோட ஒரு மிரர் இமேஜில் அவங்கெல்லாம் பிரதிபிம்பமாக தெரியுறாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும் சார். வாழ்க்கையில என்னைக்காவது நீங்க பசினால ஏற்பட்ட ஏங்குன ஒரு சில நாட்கள் எதுவும் இருக்கா? அதுக்கான மொமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும்? ஏதாவது நாள்லாம் சொல்ல முடியாது, பல மாசம் கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் இருந்திருக்கோம். ஏன்னா நான் இங்கே சென்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, சின்ன ஊரில் தான் வளர்ந்தேன். படித்து முடிச்சு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், துபாய் போனேன், ஒர்க் பண்ணேன், லோன்லாம் முடித்தேன். திரும்பி இங்கே சென்னைக்கு வரும்போது வீட்டில் காசு வாங்குறதுக்கு தைரியம் இல்லை. படித்து முடிச்சாச்சு, இன்னுமா வீட்டில் வாங்கணுன்ற ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, கர்வம் சொல்லுவாங்க இல்லையா, ஈகோ. அந்த மாதிரி நான் அப்பா கிட்ட வாங்கக்கூடாது, வீட்டில் சொல்லக்கூடாது, ஜெயிச்சுட்டு தான் வந்து வீட்டில் சொல்லணும். சினிமா ட்ரை பண்ண டைம் அது, எல்லாத்தையும் விட்டுட்டு. ஸோ அதனால் சினிமா ட்ரை பண்ணும்போது எல்லாத்தையும் விட்டு இங்கே சென்னை வரும்போது பல ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் தான் எனக்கு வந்து இடம் கொடுத்தாங்க தங்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பாடு அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க. மிஞ்சி லைக் அப்பாவோட பேங்க் கார்டு என்கிட்ட இருக்கும். எமர்ஜென்சின்னா மட்டும், அதுவும் ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும், இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸோ கிட்டத்தட்ட பல நாட்கள் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு கூட பக்கத்தில் யாராவது தட்டில் வேஸ்ட் பண்ணால் கூட அதை விட மாட்டேன், எடுத்து நான் சாப்பிட்ருவேன். அப்படி தான் நான் இருப்பேன். ஸோ அதனால் எல்லாம் கேட்பாங்க, எப்படி ஜிம்லாம் போகிறீங்க, டயட் இருப்பீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. சாப்பாடு இருந்தால் போதும், டயட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஸோ அது இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த டயட்லாம் சும்மா அப்படின்ற விஷயம் அப்படி கஷ்டப்பட்டால் எல்லாருக்குமே உண்மையாக தெரியும். சூப்பர் சார். சார் இப்போ அன்னைக்கு உங்களோட ஹோப்பாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணீங்க. இப்போ நாளைக்கு உங்களுடைய ஹோப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பண்ணோன்னா நாளைக்கு தானாக வந்துடும் நான் நினைப்பேன். அவ்வளோதான், இந்த அன்பு போதும் இல்லையா, இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. இன்னைக்கு பண்ணக்கூடிய சக்தி நாளைக்கு இருந்தால் அது பெரிய ஒரு பிளெஸிங்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ அது தொடர்ந்து இருந்தாலே போதும். நன்றி. இதோட முக்கியமான விஷயம், நம்ம கொடுக்குறத அவங்க வாங்குறாங்க இல்லையா, அதுதான் பெரிய மனசு. ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், அது ஏதோ ஒரு வியாபாரமோ இல்லைன்னா அது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காகவோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் நம்ம கொடுக்குறதும் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலியாக நம்மளை சேர்த்துக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் ஆலனோட போகும்போது பார்ப்பேன், அங்கே ஃபுட் கொடுக்குறதோ, பெட்ஷீட் கொடுக்குறதோ, ப்ரொவிஷன் கொடுக்குறதோ, இதை தாண்டி அவங்களோட ஒரு ஃபேமிலியாக போகும்போது எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா, எங்கே உன் பசங்க எங்கே, இன்னைக்கு வரலையா, ஸோ எப்போ வருவேன், அடுத்தது எப்போ வருவேன், இதுதான் இருக்கும். என்ன கொண்டு வந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ சில பேர்லாம் நான் ரொம்ப பெருசாக மதித்தது எப்போன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பெசநகர் சைடில் வந்து ஃபுட் ட்ரைவ் போயிருக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தோம். 2-3 பேர் வந்தாங்க, வந்துட்டு கொடுத்தா வேணான்னாங்க. சரி ஏன் வேணான்னா, நான் இப்போ தான் சாப்பிட்டோம் வேணாம் அப்படின்ற விஷயம். ஸோ அந்த மாதிரி போதுன்ற மனசு வந்து இல்லாதவங்க கிட்ட கூட இருக்குது அப்படின்றது வந்து நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா பொதுவாகவே என்ன கொடுத்தா எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு லெசனாக நான் பார்த்தேன். சூப்பர் சார். தேங்க்யூ. ஒன் மோர், நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஃபோட்டோ வரப்போகுது.
அந்த ஃபோட்டோவில் நெக்ஸ்ட் இயர் நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கரில் நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்ற நேமை வந்து டேக் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியோட இன்னும் கொஞ்சம் பிகர் ஆக்கணும். அது இந்த 2 பேரில் நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வருவீங்க நெக்ஸ்ட் இயர்? முடிஞ்சா 2 பேரையும் கூப்பிட்டு வரேன். சூப்பர் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ராமிஸ் சார். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பொண்ணான நேரத்துக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்து எங்க எல்லாரையும் அழகுபடுத்திருக்கீங்கன்னு நாங்க நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களுமே வந்து ஒரு சில பேரை ஹானர் பண்ணணும் சார். அந்த ஒரு தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் ஆலன், தொடர்ந்து இது நிறைய வருஷம் பண்ணோம். அண்ட் டு ஆல் த வாலண்டியர்ஸ், அண்ட் இது தவிர்த்து நீங்கள் தனியாக உதவி பண்ணாலுமே உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் டு ஆல் த மீடியா பீப்புள், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர், சப்போர்ட்டிங் திஸ் கிரேட் காஸ். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். உண்மையாகவே இந்த மனிதம் அப்படியே ஹியூமனிட்டி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங்ஸ். ஏன்னா இன்னைக்கு சின்ன வயசுலேருந்தே வளரும்போது எல்லாருக்கும் சொல்லி வளர்க்குறது வந்து நீ தான் ஃபஸ்ட்டு வரணும், நீ தான் பெஸ்ட்டாக வரணும், சொந்தக்காரங்களோட நீ தான் இப்படி இருக்கணும், பக்கத்து வீட்டோட நீ தான் இப்படி நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறதால எல்லாருமே எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலையோ சுயநலமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம அன்லர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது அதை மறக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைமை நாளைக்கு நம்ம போக மாட்டோம் அப்படின்றது நிச்சயம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் எல்லாருமே நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப